ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கார்த்திகை அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கார்த்திகை அப்பம் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு பச்சரிசி மட்டும் இருந்தால் போதும். நல்லா சாஃப்டான பஞ்சு போல் இந்த கார்த்திகை அப்பத்தை நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த அப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. பசங்களுக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கார்த்திகை அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடையில் வாங்குகிற பச்சரிசி அப்படி இல்லைன்னா ரேஷன் பச்சரிசி, இதில் ரெண்டில் எதுனாலும் எடுத்துக்கலாம். ரேஷன் பச்சரிசியாக இருந்துச்சுன்னா இது மாதிரிக்கு நல்லா புடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நான் ரேஷன் பச்சரிசியில் தான் செய்ய போகிறேன். இதில் 2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அரிசியை 2-3 தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ரேஷனில் வாங்குகிற பச்சரிசி நல்லா தான் இருக்கும். ஆனால் என்னென்னா நிறைய கலப்படம் இந்த பச்சரிசியில் கலந்து விடுறாங்க. அதனால் நம்ம புடச்சிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. இப்போ அரிசியை 2-3 தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். எதில் நம்ம அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்லேயும் இல்லை கிளாஸ்லேயும் நம்ம வெல்லத்தையும் அளந்து எடுத்துக்கணும். 2 கப் அளவு பச்சரிசிக்கு 2 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். இனிப்பு உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா 1.5 கப் அளவு வெல்லம் மட்டும் சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுட்டு வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அடுத்து அரிசி நல்லா ஊறிடுச்சு. மேக்ஸிமம் நம்ம 1 மணி நேரம் மட்டுமே ஊற வச்சு எடுத்துட்டால் போதும். அரிசியை தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரிசியை நம்ம மாவாக ரெடி பண்ணணும் அப்படின்னா ஊறின பச்சரிசியை ஒரு கிளாத்தில் நல்லா விரித்து விட்டுட்டு ட்ரை ஆனதும் மாவாக கூட நம்ம மிக்ஸி ஜாரில் கொடுத்து திரித்து எடுத்துக்கலாம். நம்ம இதை தோசை மாவு பதத்துக்கு தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் இது மாதிரிக்க மிக்சியில் கொடுத்து ஒரு சுற்றி எடுத்துக்கணும். இப்போ இது கூடவே 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை தோலை நீக்கிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 1 சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸாக இருக்கிறனால 2 வாழைப்பழம் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வெள்ளை கரைசல் சேர்க்குறனால தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். வெள்ளை கரைசலை இது மாதிரிக்க நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவு பச்சரிசிக்கு 1.5 கப் அளவு வெள்ளைப்பாகு கரெக்டாக இருக்கும். இது மாதிரிக்கு தூசி கல் எதுவும் இல்லாமல் வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துட்டு மிக்சியில் கொடுத்து ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அதிக நேரம் நம்ம அரைக்கணும்னு அவசியம் இருக்காது. 2 நிமிஷத்தில் மாவு நமக்கு ரெடி ஆகிடும். மாவு ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேணாம், ரொம்ப குறகுறப்பாகவும் அரைக்க வேணாம், மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இது மாதிரிக்க கரண்டியால் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்கு. இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுட்டு மாவு நம்ம ஊற்றி எடுத்துடலாம். இந்த அப்பம் நம்ம ஊற்றி எடுக்கிறதுக்கு எண்ணெய் ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. அடுப்பு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றி எடுக்கிறப்ப தான் அப்பம் பிரிஞ்சு வராமல் நல்லா சாஃப்டாக மேலே புஷ்ஷுன்னு இது போல் எழும்பி வரும். இப்போ ஒரு பக்கம் மேலே இது மாதிரிக்க எலும்பி வந்ததும் லேசாக கரண்டியால் இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். லேசாக நமக்கு கலர் கோல்டன் கலர் மாறும்போது நம்ம எண்ணெய் சட்டியிலேருந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இதே ப்ராசஸில் மாவு நம்ம எண்ணெய் சட்டியில் ஊற்றி எடுத்துடணும். மாவை எண்ணெய் சட்டியில் ஊற்றுறப்ப ரொம்ப ஹைட்டாக வச்சு ஊற்றாமல் கரண்டியை எண்ணெய்க்கு பக்கத்தில் கொண்டு போய் ஊற்றுறப்ப தான் நமக்கு இந்த அப்பம் நல்லா பெர்ஃபெக்டாக வரும். மாவு கரெக்டான பக்குவத்தில் நம்ம ரெடி பண்ணி எடுக்கும்போது தான் எண்ணெய் சட்டியில் மாவை நம்ம ஊற்றும் போது அப்பம் இது மாதிரிக்க நல்லா மேலே எழும்பி வரும். இது மாதிரிக்க நல்லா பெர்ஃபெக்டாக அப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கார்த்திகை அப்பம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அப்பம் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.